வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த அறநிலையத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். சேலரி 10,300 அதிகபட்சம் 33,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th 12th அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் மினிமம் வந்து 10th படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 7/9/2024 நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் நேம் எழுத்தர் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது கிளர்க் அப்படிங்கிற கேட்டகரி தான். உங்களுடைய நேம், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக எழுதிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக வந்து எழுதணும். இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களுடைய ரிலீஜியன் என்ன, அடுத்தது உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கங்க. நன்னடத்தை சான்று வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்கள் மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கூடிய அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ் இந்து சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணதுக்கப்புறம் இதில் கூட இந்த இவங்க கேட்டிருக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் அட்டாச் பண்ணக்கூடாது, ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து நீங்கள் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு கவரையும் நீங்கள் அனுப்பிச்சு அது கூட வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அகைன் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறதுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அது கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை சேர்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் அட்டாச்சு ஜெராக்ஸ் காப்பீஸ் ஒவ்வொன்றிலையும் உங்களுடைய கையொப்பம், அதாவது பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை, இது மாதிரியான இதில் அரசு பதிவு பெற்ற அலுவலர்கள்லேருந்து நீங்கள் வந்து ஆஃபீஸர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒன்லையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்னு போட்டு சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து படித்து பார்த்துங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதுதான். அதாவது உதவி ஆணையர் செயல் அலுவலர், கருப்பண்ண பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில், திருவானைக்காவல், திருவரங்கம் வட்டம், திருச்சி 620005 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 7/9/2024 அனுப்பணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. எழுத்தர் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது பார்த்திங்கன்னா கிளர்க் அப்படிங்கிற கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. இதுக்கான எலிஜிபிள் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து www.tnhrc.gov.in இந்த வெப்சைட்லேயும் போய் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது இவங்களுடைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.